அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். Praise the Lord. Hallelujah. சங்கீதம் 79 எல்லோருமே சேர்ந்து வாசிக்கலாம். 1-13 வரைக்கும் உள்ள வசனங்கள். தேவனே, புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண்மேடுகளாக்கினார்கள். உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் உமது பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்தார்கள். எருசலேமை சுற்றிலும் அவர்களுடைய இரத்தத்தை தண்ணீரைப் போல சிந்தினார்கள். அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. எங்கள் அயலாருக்கு நிந்தையும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சகந்தமுமானோம். எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் கோபமாயிருப்பீரோ? உம்முடைய எரிச்சல்கள் அக்கினியைப் போல எரியுமோ? உம்மை அறியாத ஜாதிகள் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும். அவர்கள் யாக்கோப்பை பட்சித்து
அவன் குடியிருப்பை பாழாக்கினார்களே. பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும். உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். அவர்களுடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன்? உமது ஊழியக்காரருடைய சித்துண்ட இரத்தத்தின் பழிவாங்குதலை ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யும். கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது பலத்தினால் உயிரோடே காத்தருளும். ஆண்டவரே, எங்கள் அயலார் உம்மை நிந்தித்த நிந்தையை ஏறத்தனையான அவர்களை மடியிலே திரும்ப பண்ணும். அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழ்வோம். தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, வார்த்தையானவர் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் ஆசாப் எழுதின சங்கீதம். இதை குறித்து பார்க்கும்போது ஆசாப்பினுடைய மனபாரமும் அவருடைய தீர்மானம் என்ன என்பதை இந்த சங்கீதத்தின் வாயிலாக நமக்கு வெளிப்படுத்துகிறதை காண முடிகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசாப் யார் என்றால் ஒரு தீர்க்கதரிசி. அது மட்டுமல்ல, தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற, பாடல்களை பாடி ஆராதிக்கிற அந்த குழுவினுடைய தலைவராக இருந்த ஒரு தேவ மனுஷன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய இருதயத்தை ஏவினபடினாலே அநேக சங்கீதங்களை எழுதி நமக்கு வெளிப்படுத்துகிறதை காண முடிகின்றது. ஹல்லேலூயா. இங்கே அவனுடைய மனபாரத்தையும் அவனுடைய தீர்மானத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறதை காண முடிகின்றது. ஹல்லேலூயா. அப்படி பார்க்கும்பொழுது முதல் வசனத்தில், புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண்மேடுகளாக்கினார்கள். ஹல்லேலூயா. இது தேவாலயத்தை குறித்ததான ஒரு சங்கீதம். ஹல்லேலூயா. ஆசாப் இந்த தேவாலயத்தை குறித்தும் பூர்வ காலத்தில் நடந்த அந்த அக்கிரமங்கள், பூர்வ காலத்தில் ஏற்பட்ட அநியாயங்கள், இவற்றை எல்லாவற்றையும் அவன் தியானித்து இந்த சங்கீதத்தின் வாயிலாக நமக்கு ஒரு காரியங்களை வெளிப்படுத்துகின்றான். ஹல்லேலூயா. இவ்விதமாக நோக்கி பார்க்க, தேவனை நோக்கி பார்க்கிறான். இந்த இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடந்தது என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு மனபாரம். தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி பார்க்கிறான், ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நடந்தது என்று பார்த்தோம் அப்படின்னா, பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார். ஆலயத்தை கட்டினது யார் என்று நமக்கு நன்றாகவே தெரியும் இல்லையா? சாலமோனுடைய நாட்களில் ஆலயத்தை அவன் கட்டி முடித்தான். தேவன் கட்டளையிட்டின் பிரகாரமாக, அந்த அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக அவன் கீழ்ப்படிந்து ஆலயத்தை கட்டி முடித்தான். ஆலயத்தை கட்டி முடித்த பின்பு தேவனுடைய ஆலயத்தில் அவன் பிரவேசித்து ஜெபங்களை ஏறெடுத்து தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்தான் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே நிலைத்திருந்தது. அது மட்டுமல்ல, அவன் கட்டின அந்த ஆலயமானது தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருந்ததாம். 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கின்றோம். ஹல்லேலூயா. 7வது அதிகாரம் முழுவதும் வாசி பார்த்தீங்கன்னாக்க தெரியும். ஹல்லேலூயா. அவ்விதமாய் தேவனுடைய மகிமை அங்கே காணப்பட்டது, அங்கே நிரம்பி இருந்தது. அந்த ஜனங்கள் எல்லோரும் தேவனுடைய மகிமையை கண்டடைந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருந்தார். எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்தார். அங்கே அமைதல் காணப்பட்டது, சந்தோஷம் சமாதானம் காணப்பட்டது, ஒருமனப்பாடு காணப்பட்டது. ஹல்லேலூயா. இப்படி மகிமை பொருந்தின அந்த ஆலயம், மகிமை நிறைந்த அந்த ஆலயமானது எப்படி தீட்டுப்பட்டது? அந்த எருசலேம், அந்த கம்பீரமாய் காணப்பட்ட அந்த எருசலேமானது எவ்விதமாய் மணல் மேடுமாய் ஆனது என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜனங்களுடைய பாவம், ஆட்சி செய்த அந்த ராஜாக்களுடைய பாவம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளானார்கள். அப்படி என்ன செய்தார்கள் என்று பார்த்தோம் அப்படின்னா, சாலமோனுடைய நாட்களுக்கு பின்பு, அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா காரியம் எவ்விதமாக இருக்கிறது என்று பார்த்தோம் அப்படின்னா, சங்கீதக்காரன் சொன்னது பிரகாரம் 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க. உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் உமது பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்தார்கள். எருசலேமை சுற்றிலும் அவருடைய இரத்தத்தை தண்ணீரை போல சிந்தினார்கள், அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் ஆதியிலே
இதை வெளிப்படுத்தியிருக்கின்றார். உபாகமத்தின் புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, சாபங்கள் அவர்கள் மேல் வந்து விழுமா. எதற்காக? கர்த்தருடைய வார்த்தையை செவி சாய்க்காதபடினாலே, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாச்சு அப்படின்னா எல்லா சாபங்களும், அநேக சாபங்களை குறித்து நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. 28வது வசனம் முழுவதும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா தெரியும். அதில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 26வது வசனம், 28வது அதிகாரம் உபாகமத்தின் புத்தகம். உன் பிணம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும், அவைகளை விரட்டுவார் இல்லாதிருப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனமானது இங்கே நடந்தேறியதை நாம் காண முடிகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவாலயத்தை குறித்து இவர் எழுதும்போது அதைத்தான் சொல்லுகிறார். எருசலேமை சுற்றிலும் அவளுடைய இரத்தத்தை தண்ணீரை போல சிந்தினார்கள், அவர்களை அடக்கம் பண்ணுவார் ஒருத்தருமே இல்லையா. ஹல்லேலூயா. அப்போ இது சாலமோனுடைய நாட்களில் கடைசி காலத்தில் சம்பவங்கள் எவ்விதமாய் நடந்தது என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 11வது அதிகாரம் 1 ராஜாக்கள் புத்தகத்தில் எடுத்து வாசித்தோம் அப்படின்னா, 11வது அதிகாரம் 1 ராஜாக்கள் புத்தகம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். ஹல்லேலூயா. சாலமோன் வயது சென்றதுக்கு பிறகு, அதுக்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஞானத்தில் சிறந்தவனாக எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த அப்பேற்பட்ட சாலமோனுடைய இருதயத்தை எவ்விதமாக மாற்றினார்கள் பாருங்க. அதனால் அவனுடைய இருதயம் தகப்பனாய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாய கர்த்தருடைய உத்தமமாக இருக்கவில்லை. கர்த்தருக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்ய ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு விக்கிரக தோப்புகளை அவன் முறியடித்தானோ, எல்லாம் ஒன்றுமில்லாமல் பண்ணினானோ, அதற்கு மேலாக அவன் விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணினான், ஆராதிக்க ஆரம்பித்தான் என்று நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. இது தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்தது. கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் 9வது வசனம், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அவர் என்ன சொன்னாரோ அதை விட்டுட்டான். அதை விட்டுட்டு அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் அவன் மேல் கோபமானார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு பின்மாற்றம் அடைந்தவர்கள் ஏராளமான பேர்களை நாம் காண முடிகின்றது. ஹல்லேலூயா. சாலமோனுடைய நாட்களில் ஆரம்பம் நல்ல செழிப்பாய் காணப்பட்டது. ஆனால் அதனுடைய முடிவோ அற்பமாய் போயிடுச்சு. எந்த அளவுக்கு செழிப்பாய் இருந்ததோ அந்த அளவுக்கு அற்பமாய் போயிடுச்சு. அந்நிய தேவர்களை வணங்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய கோபத்திற்கு ஆளானபடினாலே கர்த்தர் அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். அடுத்த வசனம், 11வது வசனம். நான் உனக்கு கட்டளையிட்ட உன் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போன இந்த காரியத்தை செய்தபடினால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களில் செய்வதில்லை. உன் குமாரனுடைய கையினின்று அதை பிடுங்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எந்த அளவுக்கு இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் காண முடிகிறது. அது நிமித்தமாக சாலமோன் நாட்களில் அதை செய்யலை, மாறாக கர்த்தர் செய்ய நினைத்ததை அதை செய்தார். சாலமோனுக்கு பின்பதாக அவனுடைய குமாரருடைய குமாரர்களும் ஆட்சி செய்தார்கள். நம்ம எல்லோருக்குமே சம்பவங்கள் தெரியும். ஹல்லேலூயா. அதில் ஒரு சிலரை தவிர எல்லோருமே தேவனுக்கு விரோதமான காரியங்களை தான் செய்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். 2 ராஜாக்களின் புத்தகம் நம்ம ஃபுல்லாக நம்ம வாசித்தோம் அப்படின்னா தெரியும். எவ்வளோ பேர் ஆட்சி செய்தார்கள், எவ்விதமாக ஆட்சி செய்தார்கள், அது கர்த்தருக்கு பிரியமாக இருந்ததா கோபமாக இருந்ததா என்று நம்ம அதன் மூலியமாக தெரிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. இவ்விதமாக ஆண்ட அரசர்களில் கடைசியாக ஆண்ட அரசன் சிதேக்கியா என்ற ராஜா. அவன் கர்த்தருக்கு மிகவும் பொல்லாப்பான காரியத்தை செய்து வந்தபடினாலே தேவனுடைய கோபத்திற்கு ஆளானான். அதனால் தேவன் அந்நிய தேசத்தானாகிய அந்த பாபிலோன் தேசத்தில் இருந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார்.
ஹல்லேலூயா. காரணம் அவருடைய பாவம்தான். ஜனங்களுடைய பாவம் தேவ சமூகத்தையே எட்டியது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை எட்டினபடினாலே தேவன் அவர்களை சிறையிருப்பை காண செய்தார் 70 ஆண்டுகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்விதமாய் நீடிய பொறுமையோடு இருந்தார் தேவன். அந்த நீடிய பொறுமையோடு இருந்த தேவன் இவர்களுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து சிறையிருப்பை அவர் அனுமதித்தார் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. ஏறக்குறைய 70 ஆண்டுகள் கிறிஸ்து பிறப்புக்கு முன்பதாக 586 நடந்த அந்த சம்பவம். ஹல்லேலூயா. 70 ஆண்டுகள் அவர் சிறையிருப்பில் அவர்கள் மூழ்கி போய் கலந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களை கைவிடலை. வேதத்தில் வாசித்து பார்த்தோம்னா தெரியும். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகங்களில் வாசித்தோம்னா தெரியும். ஹல்லேலூயா. அவர்கள் சுகித்து வாழ்ந்தார்கள். அங்கே வீடுகளை கட்டினார்கள், சுகித்து வாழ்ந்தார்கள் என்று வேதத்தில் நம்ம பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அவ்விதமாக நாம் பார்க்கும்போது ஆசாப் சொல்லுகிறான், ஜெபிக்கிறான். இந்த காரியத்தை நினைத்து இவற்றை எல்லாம் அவன் தியானித்து ஒரு ஜெபமாக ஏறெடுக்கிறான். என்ன ஏறெடுக்கிறான்? பூர்வ காலத்து அக்கிரமங்களை 8வது வசனம் வாசிக்கலாம். பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதையும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு நேரிடுவதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். ஏன்? அந்த பாவங்கள் நிமித்தமாக, அக்கிரமங்கள் நிமித்தமாக. கர்த்தர் அதுவரைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுக்கல. அந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனுடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறதை காண முடிகின்றது. அடுத்த வசனம், எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து பாவங்களை நிவர்த்தியாக்கும். ஹல்லேலூயா. அப்போ முழுவதுமாக அர்ப்பணிக்கிறான். அர்ப்பணித்து பாவத்தை அறிக்கை செய்கிறான். தமிழ் முன்னோர்கள் செய்த அந்த பாவத்திற்காக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தபடினாலே மீண்டுமாக அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள நிலைத்திருக்கணும், நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தேவ சமூகத்தை நாடுகின்றான். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானத்தையும் எடுக்கின்றான். என்ன தீர்மானம் அப்படின்னா 13வது வசனம், உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழ்வோம், தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றான். ஹல்லேலூயா. அன்று சாலமோனுடைய நாட்களில் அவன் கட்டின அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தின சத்துருடைய அந்த கிரியைகள் இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிற நம்மை தீட்டுப்படுத்த நினைக்கின்றான். ஹல்லேலூயா. நாமே அந்த ஆலயமாக இருக்கிற கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் புத்தகம் எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியரில் 3வது அதிகாரம் 16வது 17வது வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. அன்னைக்கு சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தின அந்த சத்துருவானவன் இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிற நம்மை தீட்டுப்படுத்த நினைத்து அவன் வகை தேடி கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றான். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியரில் 6வது அதிகாரம் 16வது வசனம், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற இந்த சரீரத்தை இன்றைக்கு வகை தேடி கொண்டிருக்கான். எப்படி பிடுங்கலாம் அப்படின்ட்டு, எப்படி திசை திருப்பலாம் என்று. ஹல்லேலூயா. அதனால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஹல்லேலூயா. அதனால் எப்படி இந்த சங்கீதக்காரன் ஒரு தீர்மானம் எடுத்தானோ அந்த தீர்மானத்திலிருந்து நாம் விடுவிக்க வேண்டும் என்றால் நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனை நோக்கி பார்ப்போம், கர்த்தர்ட்ட சொல்லுவோம், தலைமுறை தலைமுறையாக உம்முடைய துதியை சொல்லி வருவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாவீது ஜெபிக்கிற 51வது சங்கீதத்தில், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் ஆண்டவரே. அப்பொழுதுதான் நம்ம தலைமுறை தலைமுறையாக தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து
அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. சத்துருடைய பிடியிலிருந்து நம்ம விடுபட வேண்டும் என்றால் கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய துதியை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அவன் வகை தேடிக்கொண்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறபடினால தேவ சமூகத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். நம்மளுடைய இருதயம் சில நேரங்களில் விழுந்து போயிடுறது. அநேக நேரங்கள் விழுந்து போயிடுறோம், பாவத்தில் விழுந்து போயிடுறோம், சத்துரு அசால்ட்டாக தொட்டுடுறான். தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் நம்மளை தூக்கி விட்டுக்கிட்டே தான் இருக்கிறார், கைப்பிடிச்சு விட்டுக்கிட்டே தான் இருக்கிறார். நம்ம மீண்டும் மீண்டும் விழுந்தாலும் தேவன் அவ்வளோ இரக்கம் பாராட்டி நம்மளை தூக்கி விட்டுக்கிட்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா மாமிசத்தில் பிறந்த நாம் மீண்டும் மீண்டுமாக விழுந்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனாலும் வழி தப்பி போயிடாதபடி தேவ கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.